பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை. இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்டிட்ஜி அவங்களோட சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். எண்கணித மேதையான நம்ம பண்டிட்ஜி ஒவ்வொரு வாரமும் செலிபிரிட்டிஸ்லேருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் எண்கணிதம் வச்சு நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு வர்றாங்க. இந்த வாரம் பண்டிட்ஜி கிட்ட கேட்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐயாவை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் பண்டிட்ஜி. பிறந்த குழந்தைக்கு உங்ககிட்ட பேர் வைக்கிறது இன்னும் சூப்பர் பண்டிட்ஜி. ஏன்னா அந்த குழந்தை பிறந்தோடனே வச்சேன்னா அதுக்கு நல்ல ஸ்கூலு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூழ்நிலை இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஓஹோன்னு வந்துடும். சரி, அப்படி அந்த நேரம் தவற விட்டுட்டீங்கன்னாலும் ஒரு 10 வயசு 12 வயசு கிட்ட பண்டிட்ஜி கிட்ட வந்தீங்கன்னா அருமையா கெரியரை மாத்தி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கெரியரா சூஸ் பண்ணி போற மாதிரி வழிவகுத்து கொடுப்பாங்க. பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த குழந்தைக்கு அதோட சூழல் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அருமையா சேர்ந்து வரும்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்க மாதிரி அம்மா அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 8/8/2025 அந்த பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இப்பதான் பிறந்திருக்கு. ஆமா, 8/8/2025. நைன் 9:16 AM பிறந்திருக்காங்க. 9/16. பரவாயில்ல. அப்பா அம்மா பேர் வந்து அப்பா பேர் வந்து ஏபி சங்கர், அம்மா பேர் வந்து ஏஎஸ் ஸ்வேதா. முருகன் பேர் வேண்டும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பெண் குழந்தைக்கு. ஆமா, ஏபி சங்கர், ஏஎஸ் ஸ்வேதா, ஏஎஸ் ஸ்வேதா, எஸ் ஸ்வேதா. எல்லாருமே ஏஎஸ் போட்டுருக்காங்க. குழந்தைக்கு ஏ வேணுமா? அதை பற்றி சொல்லலாம். அதை பத்தி சொல்லல. முருகன் பெயர், பெண் குழந்தைக்கு முருகன் பெயர் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைங்க பிறக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் குருஜி, இல்லையா? ஆமா, பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தாதாங்க பெண் குழந்தையே பிறக்கும். பூர்வ ஜென்மம் பண்ணி இருந்தாதான் பெண் குழந்தை பிறகு. பொதுவா 8/8/2025 இயற்கையா பார்த்தோம்னா ஒரு அற்புதமான நம்பர். 8 சனீஸ்வரன். பயப்படுவாங்கல்ல பண்டிட்ஜி? என்னை பொறுத்தவரை ஒரு மகத்தான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் எதுனா 8.
ஓ. அதுக்கு நல்ல பெயர் கூட்டு எண் 7, 8 and 7. 8 and 7 வந்ததுக்கப்புறம் அந்த பேர் மறுபடியும் 8ஆக வைத்து விட்டார். இப்போ நம்ம வசந்தின்னு வைக்கலாம், செந்தில்னு வைக்கலாம், வச்சா 8. 8ஆம் எண் சனீஸ்வரனுடைய ஆதிக்கமும் 7 கேதுவும் அதாவது பாவக்கிரகங்கள் என்று. ஆனால் பலன்களை நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம். சனி கொடுக்க எவர் கர்ம பலன்களை அதிகம் சனி வல்லவர். ஒரு மனிதனை தண்டிப்பதாக நம்ம நினைக்கிறோம். அனைத்தையும் இழந்து விட்டு நோய் நொடிகள் எழுந்து அந்த 7 சனி முடிகிறப்ப எல்லாத்தையும் கொடுத்து தான் போவார். கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இந்த ஜென்மத்தையும் ஒரு கர்ம குப்பையில அழிச்சுது. அதுக்காக நீதிமான் சனி கண்ணை கட்டி வச்சுப்போம். அப்பேற்பட்ட 8 and 7ல் இப்போ நம்ம வசந்தின்னு ஒரு பேர் வைக்கிற 26, செந்தில்னு ஒரு பேர் வைக்கிற 26. இந்த மாதிரி பெயர்கள் வைத்தால் வாழ்நாள் முழுசும் கஷ்டம். வாழ்நாள் முழுசும் கஷ்டம். கல்வியில் பிரச்சனை, உடல்நிலையில் பிரச்சனை, மனநிலையில் பிரச்சனை, மன வாழ்க்கையில் பிரச்சனை, வாரிசுகள் பிரச்சனை, பிரச்சனை இல்லாத நாட்களே இருக்கு. அதனாலே அவங்க துவண்டு போயிடுவோம். இப்போ நம்ம பிறந்தவனே ஒரு சிறப்பான பேர் வச்சதுனால அவங்களுடைய லைஃப் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த குழந்தைகள் நல்ல வெற்றியை நோக்கி போவார். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எஸ்பின்னு நம்ம இன்சியல் போட்டு, ஏன்னா பிக்கு நம்பர் எஸ் சங்கர், எஸ்பி வேணாம், எஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஆனா இந்த குழந்தை எவ்வளவு அதிர்ஷ்டசாலி கேர்ள் பேபி வந்து பிறந்த உடனேயுமே அதுக்கான கரெக்டான பேரை சூஸ் பண்ணிக்குது. இந்த 8க்கு நம்ம இப்போ ஏஎஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வம்சாவளியாக வருதுன்னு அர்த்தம். முருகன் பேர் வேண்டும், முருகன் பேர் வச்சிடலாம். இப்போ நம்ம ஏஎஸ் போட்டுக்கலாம். விஷாகமித்ரா. விஷாகமித்ரா. விஷாகன் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அவர் பிறந்தே வைகாசி விஷாகம். முருகன் சேர்க்கிறதுனால முருகனுக்கு நட்பானவர். விஷாகமித்ரா. இந்த விஷாகமித்ராங்கிற பேரு 41 ஒளி அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர். இந்த எண்ணுடைய ஆதிக்கம் இந்த குழந்தைக்கு முழு வளர்ச்சி கொடுக்கும். 8னுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொட்டும். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, டான்ஸில் கை நிறைய அவார்டு வாங்கிட்டு, டான்ஸில் ஃபஸ்ட்டு, எழுத்து போட்டியில் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, கோல்டு மெடல்ஸ், இந்த மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சூப்பர். முருகனுடைய பவர் முழுசாக கிடைச்சிருச்சு. ரொம்ப அருமையான ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த எண்கணிதத்தில் பார்க்க வேண்டிய விதிமுறைகள். ரொம்ப அருமையான பேர், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. விஷாகமித்ரா ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை. அவங்க அம்மா அப்பா நல்ல டெசிஷன் எடுத்திருக்காங்க. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸு, லக்கி டேட்ஸு, லக்கி கலர்ஸு, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான சித்தர், இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம். நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பிள்ளைங்களை வளர்க்க முடியாம சிரமப்படுறோம். ஆனா நிறைய பேர் இந்த பிள்ளைங்க இல்லையேன்னு தவிக்கிறவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாவம் சார். டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, செம்மையா வெயிட் போட்டுருது. வெயிட் போட்டோன்னே ஐவிஎஃப் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்ஸ் போய் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு இன்னும் வெயிட் போட்டுடுறாங்க.
இதெல்லாம் ரொம்ப கொடுமை சார். ம், ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கணும், ம். ஒரு நல்ல கரு உருவாகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ரெமெடிஸ் ஃபாலோ பண்றாங்க சார்? இது நிறைய விஷயங்கள் வசிஷ்டர் கூட இருக்கார், விஸ்வாமித்திரர் கூட இருக்கார், மகரிஷியெல்லாம் இருக்கு. நினைச்சா சூரிய மண்டலத்துக்கே போவார் தசரத சக்கரவர்த்தி. 10,000 ஆண்டு ஆயிடுச்சு குழந்தை பிறக்கல. ஆ. 10,000 ஆண்டுகள் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் தான் சூரியனுடைய காயத்ரி சொல்லி ராமன் பிறந்தாங்க. ம், ம். அந்த நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண ஒன்று. இதுக்கு நிறைய காரணங்கள், கர்ம வினைகள் இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ புராண காலத்துலேருந்தே இந்த குழந்தைகள் இல்லாத விஷயம் நிறைய இருக்குது. ம். இப்போது எண்கணித ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட்டி எண் 5, கூட்டி எண் 7 இந்த 2 எண்களில் பிறந்தவருக்கு வாரிசு போராட்டம். கூட்டி எண் எந்த தேதியில் பிறந்தாலும் கூட்டி எண் 5, கூட்டி எண் 7. திருமண தேதி 5/14/23. அதை கூட்டி பார்த்தா 1ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். ம். கூட்டி எண் 5/14/23 இருந்தால் குழந்தை இருக்காது. அதே மாதிரி தேதி எந்த தேதியாக இருந்தாலும் கூட்டி எண் 7/16/25 இந்த மாதிரி 7/16/25 டேட்டாக இருந்தாலும் வாரிசுகள் இருக்காது. இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம மேடையிலே வந்து அது மாதிரி சொல்லி அவங்களுக்கு மேடையில் பேர் மாற்றி அடுத்த வருஷம் குழந்தை கொண்டாந்து காமிச்சிருக்காங்க நிறைய பேர். இது எண்கணித ரீதியாக பார்க்குறேன். அப்புறம் அவங்க நல்ல பெயர்களை பார்த்து வச்ச உடனே எந்த ஹாஸ்பிட்டல் போகாமல் நான் சொல்கிறத எழுதிட்டு நான் சொல்கிற மந்திரங்களை பண்ணிட்டு வந்தால் அவங்க கரெக்டாக இருக்கும். ஜாதக ரீதியாக சுக்கிலங்களை உருவாக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கு. 2, 4, 7, 9, 11 இந்த மாதிரி இடங்கள் இருக்கு. அந்த சுக்கிரன் மட்டும் பார்த்தா உயிரணுக்கள் உயிர் கொடுக்கணும். வெறும் சுக்கிரம் மட்டும் இருக்கக்கூடாது, அதில் உயிர் ஜீவன் அணுக்கள் இருக்கும். அதுக்கு குரு பகவான். அப்போ குரு நல்லா இருக்கும் உயிர் கொடுக்கறதுக்கு. அதை ஆற்றல் மிக்க அணுக்களாக மாற்றுறதுக்கு செவ்வாய் வேணும். இந்த 3 கிரகங்களும் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சும்மா 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷம், 5ல் கேது இருந்தால் புத்திர தோஷம் சொல்லக்கூடாது. இப்போது சுக்கிரன் குரு ஒன்றா இருக்காங்க. 12வது வீட்டில் ராகு இருந்தார்னா ராகுனுடைய பார்வை இருக்கும். அப்போ ராகு கேதுக்கள்னாலையும் அவர்கள் 5ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் பார்த்தாங்க. அவர்கள் கெட்டு போய்விட்டால் ம். அப்போ ராகுனுடைய பிள்ளை 3ஆவது இடத்துல குரு இருக்கார், அல்லது செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு அங்கே இருக்கார் பார்த்தாருன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது. இதே மாதிரி ஜாதக ரீதியாக 5வது வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் குழந்தை இருக்கு. இப்படிலாம் ஜாதக ரீதியாக பல இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த கிரகம் அவங்களுக்கு வலிமை கொடுக்குது, அப்போ அந்த ராகுவை பிரீத்தி பண்ணுறது, சுக்கிரனை பிரீத்தி பண்ணுறது, அவர்களுக்கு கூட அந்த வசீகரமான விஷயத்தை நம்ம எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து குழந்தை. ஊசி போட்டோம் கவுண்டிங் அதிகமாகிடுச்சு சொல்ல வேஸ்ட். ஆனால் இந்த மாதிரி ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி இந்த 3 கிரகங்கள் புத்திரக்காரன், இந்த 3 பேரும் வலிமையாக இருக்கு. சுக்கிரன், குரு, செவ்வாய். இந்திரியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சுக்கிரன், அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய குரு பகவான், இரத்த அணுக்களை ஒன்று சேர்த்து அதை ஒரு வடிவமாக கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த 3ம் வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு புத்திர தடை இருக்கு. பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் புத்திரன் இல்லாமல் இருக்கிறாங்க. கடவுள் வந்து நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். எதை கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டு அது கிடைக்காது. ஆனால் ஜாதக ரீதியாக அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து சிறப்பான குழந்தைகள் நம்மளால் கொடுக்கும். அதுக்கு கேரண்டி நியூமராலஜினாலே உருவாக்க முடியும். பேர் மாற்றத்தினாலும் குழந்தைகள் உருவாக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்றப்போ எந்த கிரகம் வீக்கா இருக்குமோ அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான கிரக பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக நார்மல் வகையில எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமயே குழந்தைகள் உருவாகும். இதுல பிள்ளையார்பட்டியில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு. சித்திரகுப்தனை தொடர்ந்து வழிபடணும். பௌர்ணமி சமயவரத்தம்மா வழிபடணும். இந்த 3 முக்கியமானது. பிள்ளையார்பட்டி விநாயகர், சித்திரகுப்தன், காஞ்சிபுரம், சமயபுரம் மாரியம்மன். இந்த 3 நம்மளுக்கு சிறப்பான நிலையை உயர்த்துவாங்க. அவன் கேட்ட வரம் உடனே கொடுப்பான். அதாவது இப்போ பண்டிட்ஜி வந்து நம்மளுக்கு ஒரு ரெமெடி கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்க பிள்ளையார் வழிபடணும்.
அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல இருக்க சித்திரகுப்தனை வழிபட்டு பாருங்க. சரி அதுவும் முடியலையா? இல்ல திருச்சி அதை சுத்தி உங்க ஊர் இருக்கா? அப்ப சமயபுரத்தம்மனை வழிபட்டு லண்டன்லேயே வாழ்ந்தாலும் சரி சமயபுரத்தம்மன் வந்து வழிபடுது. எங்க இருந்தாலும் சரி, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி சமயபுரத்தம்மனை வழிபடுங்க, உங்களுக்கு குழந்தை உண்டாகும். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு குழந்தை உண்டாகலைன்னா பண்டிட்ஜியை வந்து பாருங்க, கண்டிப்பா குழந்தை உண்டாகும். அருமை பண்டிட்ஜி. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ், லக்கி டேட்ஸ், லக்கி கலர்ஸ், நீங்க கும்பிட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான சித்தர், இது எல்லாமே நாங்க வாட்ஸ்அப்லயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம். நேர்ல வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்ல இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததா குருஜி, அடுத்தது ஒரு பாய் பேபிக்கு பேர் வைக்கணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஏன்னா ஆ. 8இல் பிறந்த குழந்தைகளை, 13இல் பிறந்த குழந்தைகளை 26, 8, 17, 26, 4, 13, 22, 31, 29 இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய குழந்தைகள். ஆபத்தின் சிகரம் வந்து இதெல்லாம். ஓகே குருஜி. அந்த மாதிரி குழந்தைகள் படாத பாடுபட்டுருவாங்க. எங்க தப்பு இருக்குன்னே தெரியாது. நான் பார்த்த உண்மைகள், எண்களுடைய மேஜிக் அது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தது, கண் மாதிரி அதெல்லாம். ஆனா பண்டிட்ஜி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் கரெக்டான பேர் வச்சுட்டோம்னா அப்ப நாட்டுல கிரைமே நடக்காதா? எதுவுமே நடக்கும். போலீஸ் ஸ்டேஷனே வேண்டியது இல்லை, மிலிட்ரி வேண்டியது இல்லை, எதுவுமே வேண்டியது. தர்மம் மீண்டும் மகாபாரத காலமாகி மகாபாரத சகனி இருந்தது, அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் மாட்டேன் பிடிவாத எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க. நான் பேர்லாம் மாற்றிக்க மாட்டேன். பாவங்கள் தேவையில்லாத கர்மான்னு ஒன்று இருக்கு. அந்த விதிப்ப அந்த பேர் என்ன ஒன்று, அந்த கர்மாவோட இருந்து நன்மைகள்லாம் வாங்கி எடுத்துட்டு வர. ஆமா, இது வந்து ஒரு வாடகை வீடு. நம்ம உடம்பு எப்போ வேணாலும் போய்த்தாங்க. ஐயோ என் சொத்துல அவ்வளோ இருக்கு, நான் எப்படி போகிறது, எவ்வளோ முடிப்போ அவர் கூப்பிட்டா போயிட்டே இருக்கிறோம். இப்போ மகாவிஷ்ணு போனோடனே இங்கே பாரு, 5000 மூட்டை பாவம், 500 மூட்டை புண்ணியம். உனக்கு இதுலேருந்து பிறவி கொடுக்குட்டா, இதுலேருந்து பிறவி, இந்த 500லேருந்து கொடுத்தா சந்தோஷமாக வாழ்வான், அடுத்த பிறவி முடிச்சும், அந்த ஜென்மம் முடிச்சும். இதுலேருந்து கூட நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு பாவ மூட்டையில் கழித்து அதை தீர்த்துட்டு நான் இதுக்கு வர்றேன். நான் செய்த தானங்கள் தர்மங்கள் மூலமாக இதை கொஞ்சம் உயர்த்திக்கிறேன். 5000, 1000, 500, 1000 பண்ணிடுறேன். இதெல்லாம் குறைச்சிட்டு அப்புறம் நான் இங்கே வர்றேன் அப்படின்னு தான் வர்றோம். வந்ததுக்கப்புறம் கஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஐயோ கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெண் வீட்டில் வறுமை. ஆதிசங்கர் போகிறாரு, நெல்லிக்கனி கொடுக்குறாங்க. ஏமா அது எனக்கு சாப்பாடாகுன்னு, எனக்கு 2 நெல்லிக்கனியோ ஒன்று என் கணவருக்கும் எனக்கு ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படியாம்மா, ஏன் இவ்வளோ உனக்கு வறுமைன்னு ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு. திருஷ்டியில் 2 ஒன்று, கண் திருஷ்டி, ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டி முக்காலம் உணருது, கண் திருஷ்டி வாழ்க்கையை அழிக்கிறது. அப்போ ஞான திருஷ்டியில் பார்த்தோன்னா பல ஜென்மங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க, வசதியாக வாழ்ந்துருக்காங்க. ஒருத்தருக்கு கூட தான தர்மம் செய்யலாம். ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பச்சை புல் கொடுக்கும், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும். கர்ணன் போகிற சொர்க்கத்துக்கு சொர்க்கம் போட்டப்பட்டு துரியோதனெல்லாம் போயிட்டோம், கர்ணன் போகல. ஏன்னு கேட்டால், நீ எத்தனையோ தானம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அன்னதானம் என்றைக்குமே பண்ணலை. அப்போ அங்கே ஒரு மகரிஷி சொல்கிறாரு, அங்கே ஒரு பசுமாடு இருக்குது, அந்த அகத்திக்கீரை எடுத்துக்கொடு, உனக்கு திறந்தோன்னா கொடுத்து அப்போ தான் கர்ணன் போகிறாரு. அப்போ தான தர்மங்கள் செய்யறதுனால கடவுள் வறுமையாக படைச்சிட்டாரு. ஈசன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இவர்
ம். நல்ல அறிவு கொடுத்து பல ஜென்மங்களை சிறப்பாக வாழ்வாங்கட்டு அவர் வீட்டில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அதிதேவ எந்திரம் சௌந்தரிய லகரி பாடினோன்னா அந்த வீடு முழுசு தங்க நெல்லிக்கனி கொடுத்தது. சௌந்தரிய லகரி பாடினதுக்கப்புறம் ஆமா. அப்போ வறுமை வந்து ஒரு மகரிஷி கனகதரா சோஸ்திரம் பாடினது. ஆ. கனகதரா சோஸ்திரம். கனகதாசோசம் சௌந்தர்ய- அதுதான் அவர் பாரு ஆ, சௌந்தரிய லகரி பாட ஆ. அதில் கனகதாசோசத்தை அவர் பாடுறாரு. யார்? ஆதிசங்கர். ஆதிசங்கர். இந்த சோஸ்திரம் பாட கனகதாரா, ம். கனகம்னா தங்கம், தங்கம். கனக புஷ்பம், அந்த கனகதாரா மந்திரம் படிக்க இது தங்க தங்க- நெல்லிக்கனிகள் கொட்டுது. கூரையை பிச்சுட்டு தங்கம் கொட்டுது. கொட்டிடுச்சு. அந்த வீடு முழுசும் தங்கம் கொட்டது. இது ஒரு எதுக்காக சொல்கிறோம்னா, நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு மகரிஷி வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பாவங்களை தீர்த்தார் ஒரு நொடியில். ம். அதே மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எண்களை நாடினால் அது தங்க நெல்லிக்கனி கொடுக்கும். அருமை அருமை பண்டிட். எண்களை பிடிச்சிட்டோம்னா அது நம்முடைய சுவாசம் நம்ம பாவ கணக்கை தீர்த்து தீர்த்து புண்ணிய கணக்கை ஏத்துறதுக்கான வழிகளை காமிச்சு காட்டி கொடுக்கும். வேற என்ன வேணும்? ஒரு மனிதனை நெறிப்படுத்துகிறது, சிந்திக்க வைக்கிறது, அந்த எண்களை அவன் உருவாக்குது. ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவன் 10 பேர்த்த உருவாக்குறான். அந்த மாதிரியே போயிட்டு அருமை. இப்போ இன்னொரு பாய் பேபிக்கு ம். டேட் ஆஃப் பர்த் 29/11/2025. பாய் பேபி. அப்பா பேர் ஜே அறிவழகன், அம்மா பேர் ஏ மீரா. டைம் ஆஃப் பர்த் 12:03 PM. இந்த பாய் பேபிக்கு பேர் வச்சு கொடுக்க மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பர்த் டைம் 12:03 PM. இப்போதான் சொன்னாங்க பண்டிட்ஜி 29/8 இந்த மாதிரி எண்களில் பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து சரியான பேரை வைக்கணும்னு சொல்லி அதே மாதிரி 29 நம்பரே வந்திருக்கு. ஆமாம். மீராவோட இனிஷியல் ஏ மீரா. நான் நிறைய எபிசோடுகள் சொல்லியிருக்கிறேன். 13, 26, 29னா ஒரு டேஞ்சரஸ் நம்பர். ஏன் அதை 29 டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறோம்னா, அறிவை ஆளக்கூடிய சந்திரன், போர்க்குணத்தை தூண்டக்கூடிய செவ்வாய், அது நீர், இது நெருப்பு, அது ரெண்டும் சேர்ந்தனால எதிர்மறை எண்ணம், கிரிமினல் மைண்ட், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுது, பலவிதமான சோதனைகள் நிறைந்த ஒரு நம்பர் 29. இப்போ இந்த 29 ஆனது மனித குலத்திற்கு ஜெயில் குடத்தை நிரப்புவோர்னு சொல்லுவோம். கிரிமினல்ஸ் பூரா 29. பேர் 29 தான் ரொம்ப மோசமாக. பர்த்தில் 29 பண்ணாது. நம்ம நல்ல பேர் வச்சிட்டோம்னா அது அப்படியே அடங்கி சந்திர மங்கள யோகம், யோகமாக கொண்டு ஆமா. அதான் எண்கள் நுனி தத்துவம். இப்போ இந்த 29க்கு கூட்டி எண் 4. இப்போ சந்திரனை ராகு பிடிச்சா அப்படி இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் அதே படாத பாட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்நாள் முழுத்து சந்திரனை ராகு பிடிச்சிருக்கு. இப்போ ராகுலேருந்து விடுதலை கொடுக்கணும், இந்த 29 விடுதலை கொடுக்கணும். ஒரு சிறப்பான பெயரை அமைச்சு அந்த குழந்தையை நம்ம கரை சேர்த்துக்கலாம். பாய் பேபி 29ல பிறந்தவங்களுக்கு மட்டும் கரெக்டான பேரை வச்சா பண்டிட்ஜி சொன்ன மாதிரி சந்திரமங்கல யோகம். கரெக்டா சொன்னா பண்டிட்ஜி? சந்திரமங்கல யோகம். ஸோ அருமை. லக்கி பாய் பேபி அறிவழகன் மற்றும் மீராவின் குழந்தை. யாழ்வேந்தன். யாழ்வேந்தன். அருமை அருமை. யாழுங்கிறது புல்லாங்குழல், புல்லாங்குடி நாயன் கிருஷ்ண பரமாத்மா, அதனால யாழ்வேந்தன் இஷ்டம். இந்த எண் 29 அப்படியே அடக்கி ஒடுக்கி இந்த குழந்தை அப்படியே தங்கத்தட்டுக்கு இருக்கும். எந்த எண்ணில் இந்த நம்பர் வீழ்ச்சியாச்சோ அதே நம்பர் இன்னைக்கு. ஏன்னா 29ல் பிறந்து தாய்க்கு நல்ல நம்பர் 6ஆம் நம்பர், தாயும் 29 இருந்தால் குழந்தை 29 பிறப்பு. அப்போ ஹேமலா தான் வச்சுக்கலாமே 29. அப்போ பிறக்கும் பொழுதே தாய்க்கு கண்டத்தை கொடுக்கும்.
படாத பாடுபட்டு குழந்தைகளுக்கு தாய் தப்பிக்கிறதே பெருசாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் இந்த குழந்தைய ஐசியூ வச்சுட்டு 2 மாதம் வெளியில் வருது. அவங்களுக்கு பல லட்சங்கள் செலவு பிறந்த உடனே. ஆமா, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நடக்குது. ஆமாம், நடக்குது. ஏன் இப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்களுடைய குறைபாடுகள், தாய் தந்தையினுடைய நம்பர் சரியில்லாதனால இந்த மாதிரி சில குழந்தைகள் பிறகுது. இப்போ அது பிறந்தாச்சு, சிறப்பாக இருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி நல்ல பேர் அமைச்சிட்டோம்னா அந்த குழந்தை வெற்றியினுடைய படியில் போய் நிற்கும். அருமை. யாழ் வேந்தன், அருமையான தமிழ் பேரு, வைல ஸ்டார்ட் ஆகுற இங்கிலீஷ் நேம் அருமையா வச்சிருக்கீங்க பண்டிட்ஜி. ஸோ பெற்றோருக்கு வாழ்த்துக்கள். உங்க குழந்தைக்கு நல்ல பேரையும் நல்ல கெரியரையும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சார் எழுதி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இமெயிலில் அனுப்பிச்சிருவாங்க. சார் எழுதி கொடுத்த நேமு, ஸ்பெல்லிங்கு, டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுபடி நீங்கள் கெசட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அருமையான எதிர்காலம் உங்கள் குழந்தைக்கு உண்டு. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸு, லக்கி டேட்ஸு, லக்கி கலர்ஸு, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான சித்தர், இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம். நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சாருமதிங்கிறவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்கான் பண்டிட்ஜி. அவங்க அம்மா அப்பா பேரு கண்ணன் பிரேமா, ஹஸ்பண்ட் நேம் வந்து சிவா. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 1/10/1996. ஹெல்த் இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9வது நம்பர் இதில் பிறந்திருக்க பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது, ரொம்ப 7.5 6.5 இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு சொல்லி பண்டிட்ஜி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டாங்க பண்டிட்ஜி. அடுத்ததாக வந்து அபிமன்யு அப்படிங்கிற பையனோட பேரண்ட்ஸும் அவங்களும் முறையிட்டிருக்காங்க. அந்த பையனால் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, நல்ல தொழில் நல்ல வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் ஹிமாலயாஸில் எங்கெல்லாம் ராம ஜெபம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் வந்து ஹனுமார் இருக்கிறாரு அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு, உணரப்பட்டிருக்கு. நிறைய பேர் நாங்கள் இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம், ஹிமாலயாஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக எத்தனையோ பேர் நேரில் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹனுமனை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். தொடர்ந்து வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன், போராடுறேன்னு சொல்லி தான் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வெற்றிலை மாலை சாத்தி வடமாலை செய்து அவரை அபிஷேகம் செய்தால் அவர் மகிழ்ந்து தொழிலை மேம்படுத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு நம்பர் சொல்றதுல ரிஷியினோட அருள், குலதெய்வத்தின் அருள், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே வந்து 30 நாள் 60 நாள் அப்படியே ரத்த ஓட்டம் எல்லாம் அந்த ரேஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவர் ஹெல்த் வாழ்நாள் முழுசும். அப்ப நம்ம வாழ்ல இங்க ஆஞ்சநேயர் வாழ்ல தொட்டு வைக்கிறப்ப அவருக்கு சீதாதேவி தொட்டு வச்சது ஞாபகம் வந்து நம்மளோட இங்க வேண்ட கோரிக்கைகளை உடனே தீர்த்துக்கணும். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் 9 எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.